ஹலோ காய்ஸ், புளிச்ச தயிர் வச்சு எப்படி செடிக்கு நம்ம ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணலாம் அப்படின்னா, 2 நாள் புளிச்ச தயிர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் பெருங்காயத்தூளை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது தயிர் நல்லா கலந்துடணும். அது கூட நான் கொஞ்சம் தான் தயிர் எடுத்தேன். அதில் நான் 1 லிட்டர் ஒரு பக்கெட் நிறையா தண்ணி ஊற்றி அதை நல்லா ஆற்றி வச்சிடுறேன். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு அந்த தயிரில் இருக்கக்கூடிய பட்டர்லாம் அப்படி பிரிஞ்சு வந்துடுது. அதுக்கப்புறம் அதை நான் மேலாப்பில் எடுத்துக்கிறேன். இது உங்கள்கிட்ட பெரிய சல்லடை மாதிரி இருக்குது, டீ ஃபில்டர் மாதிரி இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். என்கிட்ட அது இல்லை, ஸோ அதனால் இப்படி யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் செடிக்கு ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த ஸ்ப்ரேயரில் போய் இதை அடைச்சிக்கும். ஸோ அப்போ ஸ்ப்ரே ஒழுங்காக பண்ண முடியாது. ஸோ அதை நான் எடுத்துகிட்டு ஒரு ஸ்ப்ரேயரில் நான் ஃபில் பண்ணிவிட்டு, இந்த ஸ்ப்ரேயரில் நம்ம முக்கால் தான் ஆட் பண்ணணும். அது நல்லா இழுத்து பம்ப் பண்ணி வச்சோம்னா தான் நம்மளுக்கு அந்த ஏர் இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு நல்லா ஸ்ப்ரே பண்ண முடியும். அந்த ப்ரெஷர் உள்ள அந்த ஸ்ப்ரேயருக்குள்ளே இல்லைன்னா நம்ம பண்ண முடியாது. இந்த ஸ்ப்ரேயர் நான் யூஸ் பண்ணுற ஸ்ப்ரேயர் நான் ஒரு இங்கே பக்கத்தில் ஒரு ஃபெர்டிலைசர் ஷாப்பில் தான் வாங்கினது. ஸோ அதில் என்னென்னா வாங்கிட்டு அதை நான் முக்கால் இதாக வச்சுட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுறேன். இது நம்மளுக்கு ஸ்பீடாக வேணும்னா ஸ்பீடாக வச்சுக்கலாம், இல்லை கம்மியாக வேணும் அப்படின்னா கம்மியாக வச்சுக்கலாம். இதை நான் செடி ஃபுல்லாக நனையிற மாதிரி எல்லா செடிக்கும் நான் யூஸ் பண்ணுறேன். எல்லா லீஃபு ஸ்டெம் எல்லாமே நனையணும். அந்த மாதிரி வச்சா நம்மளுக்கு இந்த புளிச்ச தயிர், அப்புறம் இந்த பெருங்காயத்தூள், நம்ம அடிக்கிற ஃபோர்ஸான வாட்டரு, இது எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு அந்த செடியில் இருக்கக்கூடிய பூச்சிகள் எல்லாத்தையும் நம்மளுக்கு அழிச்சிடும். இந்த ஸ்மெல்லுக்கு பூச்சியும் அதுக்கப்புறம் வராது. இது நான் எதுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு இலைகள்லாம் கொஞ்சம் சுருண்டு போய் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ அப்போ நான் இது பண்ணேன் அப்படின்னா எனக்கு சரியாயிடும். இதே இலை சுருட்டல்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னா, நான் இதே ஸ்ப்ரேயரில் தயிருக்கு பதிலாக நான் என்ன பண்ணுவேன்னா 5 ml வேப்பெண்ணெய் எடுத்துகிட்டு அதில் 1 லிட்டர் தண்ணி எடுத்து இதே மாதிரி தெளித்து விடுவேன். அப்படி தெளித்து விட்டேன் அப்படின்னா அந்த கசப்பு தன்மைக்கு செடியில் இருக்கக்கூடிய பூச்சிகள் எல்லாமே இறந்து போயிடும். அப்புறம் செடி புதிய தளிர்கள் எடுக்கும்போது நல்லா ஹெல்த்தியான தளிர்கள் நம்மளுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ்.